ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் விண்டோஸ் 10ல் வர ஆட்டோமேட்டிக் ரிப்பேர்ன்ற எரரை ஈஸியாக எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த எரர் வரதால் உங்கள் கம்ப்யூட்டர் பூட் ஆகாது. ஏன்னா உங்கள் கம்ப்யூட்டரை ஆன் பண்ண உடனே விண்டோஸ் ரிப்பேரிங் ஸ்க்ரீன் ஆட்டோமேட்டிக் ரிப்பேர்ன்ற ஸ்க்ரீன் அப்பேர் ஆகிடும். ஸோ இதனால் உங்கள் கம்ப்யூட்டரை நீங்கள் பூட் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. அதனால் இந்த இஷ்யூவை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தால் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் சிஸ்டமில் இந்த மாதிரி சூஸ் அண்ட் ஆப்ஷன் ஸ்க்ரீன் வந்தால் ட்ரபிள் ஷூட்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். அண்ட் ட்ரபிள் ஷூட் ஸ்க்ரீனில் அட்வான்ஸ்ட் ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். இந்த அட்வான்ஸ்ட் ஆப்ஷன் ஸ்க்ரீனில் ஸ்டார்ட் அப் ரிப்பேர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் கம்ப்யூட்டரை ரிப்பேர் பண்ணுங்கள். ஆக்சுவலாக ஆட்டோமேட்டிக் ரிப்பேர் ஸ்க்ரீன் வரதுக்கு முன்னாடி உங்கள் கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் அப் ரிப்பேர் ஆட்டோமேட்டிக்காகவே ஆகிருக்கும். பட் இருந்தாலும் நீங்கள் மேனுவலாக ஸ்டார்ட் அப் ரிப்பேர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் கம்ப்யூட்டரை ரிப்பேர் பண்ணுங்கள். ரிப்பேர் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்கள் கம்ப்யூட்டர் பூட் ஆகும். ஸ்டில் இஷ்யூ ஃபிக்ஸ் ஆகணும்னா சேம் ஸ்க்ரீனுக்கு உங்கள் கம்ப்யூட்டர் வரும். உங்கள் கம்ப்யூட்டர்லையும் சேம் ஸ்க்ரீன் வந்தால் அன்இன்ஸ்டால் அப்டேட்ஸ்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். அன்இன்ஸ்டால் அப்டேட்ஸில் அன்இன்ஸ்டால் த லேட்டஸ்ட் குவாலிட்டி அப்டேட்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். சில சிஸ்டம்ஸில் இந்த ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ண உடனே உங்கள் கம்ப்யூட்டர் ரீஸ்டார்ட் ஆகிட்டு திரும்ப அந்த ஸ்க்ரீனுக்கு வரும். பட் சில சிஸ்டம்ஸில் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். அப்டேட்டை அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு உங்களுடைய யூசரை செலக்ட் பண்ணி பாஸ்வேர்டை என்டர் பண்ணுங்கள். அண்ட் அன்இன்ஸ்டால் த குவாலிட்டி அப்டேட்ஸ்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி உங்களுடைய லேட்டஸ்ட் அப்டேட்ஸை அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். உங்கள் சிஸ்டம் அப்டேட் ஆனதால் ஆட்டோமேட்டிக் ரிப்பேர் இஷ்யூ வந்தால் இந்த லேட்டஸ்ட் குவாலிட்டி அப்டேட்டை அன்இன்ஸ்டால் பண்ண உடனே இஷ்யூ ஃபிக்ஸ் ஆகும். அப்படியே உங்கள் கம்ப்யூட்டர் ஃபிக்ஸ் ஆகணும்னா சேம் அட்வான்ஸ்டு ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுங்கள். அடுத்தது அட்வான்ஸ்ட் ஆப்ஷன்ஸில் சிஸ்டம் ரீஸ்டோர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ சிஸ்டம் ரீஸ்டோர் ஸ்க்ரீனில் உங்கள் சிஸ்டமில் ஆட்டோமேட்டிக் ரீஸ்டோர் பாயிண்ட்ஸ் க்ரியேட் ஆகிருந்தாலோ இல்லை நீங்கள் மேனுவலாக க்ரியேட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் சிஸ்டமை ரீஸ்டோர் பண்ண முடியும். என்னுடைய சிஸ்டமில் ரீஸ்டோர் பாயிண்ட் இல்லாததால், அதாவது ஆட்டோமேட்டிக் ரீஸ்டோர் பாயிண்ட்டும் க்ரியேட் ஆகலை அண்ட் நான் மேனுவலாகவும் ஆட்டோமேட்டிக் ரீஸ்டோர் பாயிண்ட் க்ரியேட் பண்ணலை. அதனால் நோ ரீஸ்டோர் பாயிண்ட்ஸ் ஹேவ் பீன் கிரியேட்டட் ஆன் யுவர் கம்ப்யூட்டர்னு வருது. ஸோ உங்கள் சிஸ்டம்லேயும் ரீஸ்டோர் பண்ணும்போது சேம் எரர் வந்தால் அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகுங்க. இல்லைனா உங்கள் சிஸ்டமில் ரீஸ்டோர் பாயிண்ட் அவைலபிளாக இருந்தால் ரீஸ்டோர் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் அண்ட் ஃபினிஷ் கொடுக்குறதால உங்கள் சிஸ்டம் ரீஸ்டோர் ஆகும். ரீஸ்டோர் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த இஷ்யூ ஃபிக்ஸ் ஆக நிறையவே சான்சஸ் இருக்குது. என்னுடைய சிஸ்டமில் ரீஸ்டோர் பாயிண்ட் இல்லாததால் நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் ஆகிறேன். திரும்பவும் அட்வான்ஸ்ட் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே அட்வான்ஸ்ட் ஆப்ஷன்ஸில் ஸ்டார்ட் அப் செட்டிங் என்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். ரீஸ்டார்ட் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நாம் விண்டோஸை சேஃப் மோடில் ரன் பண்ணணும். ஸோ இங்கே நம்பர் 4ல் இருக்கிற எனேபிள் சேஃப் மோடுன்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணணும். ஸோ உங்கள் கீபோர்டில் நம்பர் 4ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறதால உங்கள் விண்டோஸ் சேஃப் மோடில் பூட் ஆகும். ஸோ கீபோர்டில் இருக்கிற நம்பர் 4ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா விண்டோஸ் பிளாக் பேக்ரவுண்ட் ஸ்க்ரீனில் ஓப்பனாக இருக்குது அண்ட் சேஃப் மோட் வாட்டர் மார்க்கும் இருக்குது. இந்த ஸ்க்ரீனில் கமெண்ட்ஸை ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் கம்ப்யூட்டரை க்ளீன் பண்ணணும். ஸோ டிஸ்க் க்ளீனப்பை ஓப்பன் பண்ணி உங்கள் கம்ப்யூட்டரை க்ளீன் பண்ணுங்கள். க்ளீனிங் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் கமாண்ட் ப்ராம்ப்டை ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக ஓப்பன் பண்ணுங்கள். இந்த கமாண்ட் ஸ்க்ரீனில் sfc/scannow கமாண்டை ரன் பண்ணுங்கள். இந்த கமாண்ட் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் கம்ப்யூட்டரை ரீஸ்டார்ட் பண்ணுறதால நார்மலாக பூட் ஆகும் அண்ட் நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணலாம். பட் ஸ்டில் ஆட்டோமேட்டிக் ரிப்பேர் இஷ்யூ ஃபிக்ஸ் ஆகலைன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள். திரும்பவும் அட்வான்ஸ்ட் ஆப்ஷன்ஸை ஓப்பன் பண்ணுங்கள். அட்வான்ஸ்ட் ஆப்ஷன்ஸில் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள்.
இந்த ஸ்க்ரீனில் உங்கள் யூஸரை செலக்ட் பண்ணி பாஸ்வேர்டை என்டர் பண்ணுறதால கமாண்ட் ப்ராம்ப்ட் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இந்த கமாண்ட் ஸ்க்ரீனில் bootrec /bootmgrன்ற கமாண்டை ரன் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற கமெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்பிளேயில் ஷோ ஆகும் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அவைலபிளாக இருக்குது. அடுத்தது bootrec /fixbootன்ற கமாண்டை ரன் பண்ணுங்கள். இந்த கமாண்ட் மேக்ஸிமம் ஆஃப் த சிஸ்டம்ஸில் ஆக்சஸ் டினைட்னு வரும், பட் நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் கமாண்டுக்கு மூவ் ஆகுங்க. அடுத்தது bootrec rebuildன்ற கமாண்டை ரன் பண்ணுங்கள். ஸோ இந்த கமாண்ட் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்கள் கம்ப்யூட்டரை ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். 90% யூசர்ஸ் சிஸ்டம்ஸில் ஆட்டோமேட்டிக் ரிப்பேர் எரர் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். அப்படியும் உங்கள் கம்ப்யூட்டரில் எரர் ஃபிக்ஸ் ஆகலைன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஸ்க்ரீனில் ட்ரபிள் ஷூட்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். அண்ட் ட்ரபிள் ஷூட் ஸ்க்ரீனில் ரீசெட் திஸ் பீஸ்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப கேர்ஃபுல்லாக கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா கீப் மை ஃபைல்ஸ் அண்ட் ரிமூவ் எவ்ரிதிங்னு 2 ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. கீப் மை ஃபைல்ஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறதால உங்கள் சிஸ்டமில் இருக்கிற ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் எதுவுமே டிலீட் ஆகாது அண்ட் ஒன்லி சிஸ்டம்ஸில் இன்ஸ்டால் ஆகிருக்கிற எக்ஸ்டர்னல் ஆப்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் மட்டும்தான் ரிமூவ் ஆகும். பட் நீங்கள் ரிமூவ் எவ்ரிதிங்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறதால உங்கள் சிஸ்டமில், அதாவது சி டிரைவில் இருக்கிற ஃபைல்ஸ், ஃபோல்டர்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே டிலீட் ஆகிடும். அதனால் கீப் மை ஃபைல்ஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறதால சி டிரைவில் இருக்கிற ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் எதுவுமே எந்த எஃபெக்ட் ஆகாது. க்ளவுட் டவுன்லோட் அண்ட் லோக்கல் ரீஇன்ஸ்டால்னு 2 ஆப்ஷன் இருக்குது. க்ளவுட் டவுன்லோடுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறதால உங்கள் கம்ப்யூட்டர் த்ரூ இன்டர்நெட்டில் ரீசெட் ஆகும் அண்ட் ரொம்பவே டைம் எடுக்கும். லோக்கல் ரீஇன்ஸ்டால்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறதால உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்கிற ரிகவரி இமேஜை யூஸ் பண்ணி உங்கள் கம்ப்யூட்டர் ரீசெட் ஆகிறதால ரொம்பவே சீக்கிரமாக ரீசெட் ஆகும். அதனால் லோக்கல் ரீஇன்ஸ்டால்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் கம்ப்யூட்டரை ரீசெட் பண்ணுங்கள். அண்ட் இதுதான் ஃபைனல் ஸ்க்ரீன். இந்த ஸ்க்ரீனில் ரீசெட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறதால ரீசெட் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். அண்ட் இந்த ரீசெட் ப்ராசஸில் உங்கள் கம்ப்யூட்டர் 3 to 4 times ரீஸ்டார்ட் ஆகும். ரீசெட் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் ரிப்பேர்ன்ற எரர் 100% ஃபிக்ஸ் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி இந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.